கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஒரு பாக்கியம் கிடைக்குது, ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. நீ பாக்கியம் பெற்றிருக்கிறன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்களேன். ஒரு பாக்கியவதின்னு சொன்னா எப்படி நல்லா இருக்கும். நீங்க ஒரு பாக்கியவான், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். யூஆர் a blessed person அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா நிறைய பேரு ஐயோ எனக்கு ஒரு பாக்கியமும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா தீமை தான், வாழ்க்கை ஃபுல்லா நான் நஷ்டப்பட்டு தான் போயிருக்கேன், எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எதுனாலும் எனக்கு தீமையா தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்களோ? கர்த்தர் சொல்றாரு, அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை படைத்த தெய்வம். அவர் மேல நம்பிக்கை வச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை மாத்தவே முடியாது. நீங்க ஆண்டவரை பற்றி கொள்வீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உலகத்துல இருக்கிறவங்க, இயேசுவை அறியாதவங்க, அந்த அறியாமையில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நன்மை அப்படி ஒன்றும் ஓவோன்னு கிடைக்கல. ஆனா இயேசுவை அறிந்த பிறகு அவங்க பாருங்க எல்லாம் கான்வெர்ட்ஸ் ஆயிடுவாங்க, முழுக்கு ஸ்தானம் எடுப்பாங்க, சபைக்கு போவாங்க. ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்துல அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்து தன்னை தெய்வமாக வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு பாக்கியவானாக, ஒரு பாக்கியவதியாக அவங்க மாறுறத அவங்களே உணர்ந்து அவங்க எல்லா விக்கிரகத்தையும் தூக்கி போட்டுட்டு இயேசுதான் தெய்வம்னு வந்துடுறாங்க. இன்னைக்கு நிறைய சினிமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் சொல்ல தெரில, பட் இந்த ஜூனியர் பாலையான்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரெல்லாம் அப்படி ஒரு சாட்சி கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்துல இந்த ஒருவர் முருக பக்தனாகவே நிறைய சினிமால நடிச்சிருக்காரு. அவரும் கூட அவர் மனைவி, அவரோட மக எல்லாமே இன்னைக்கு இயேசுவை பறைசாற்றவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நமக்கு தெரியும், அவங்களெல்லாம் நம்ம சின்ன வயசுல சினிமாலாம் பார்த்துருக்கோம்ல, அப்போ அவங்களெல்லாம் தெரியும் நமக்கு. அவங்க இன்னைக்கு இயேசுவை நம்பி வர்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இயேசு மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப். அந்த நம்பிக்கை வந்த உடனே அது அப்படியே பெரிய பெரிய அந்த விசுவாசம் வந்துருது. அந்த விசுவாசம் வரதான் டாப். அப்பதான் நம்ம விசுவாசிகள் ஆகிறோம். அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வர்ற வரைக்கும் பதஷ்டம் இருக்கும், பயம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனா இதெல்லாம் கடந்து ஆண்டவர் வந்து அந்த விசுவாசத்தை நீ பிடிச்சுக்கோங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் கொண்டு போவார் பாருங்க. அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேஜா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அப்ப வந்து பதஷ்டமே, ஒரு கெட்ட நியூஸ் தான் வருது, ஆனா நீங்க பதஷ்டமே அடையலையா, அன்னைக்கு தான் நீங்க விசுவாசி ஆயிருக்கீங்க பாருங்களேன். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓ இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு செய்தி வந்தா கூட நான் பதஷ்டமே அடையலைன்னா அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளை நம்பிக்கையில இருந்து விசுவாசம் வரைக்கும் வழி நடத்துவாரு. நம்ம வாழ்க்கையில சோதனை வரும், வேதனை வரும், எல்லாமே வந்து இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் தான் சொல்றாரு. நீ நம்பி வந்த உடனே எந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காதுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. எல்லாருக்குள்ள பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனா கிறிஸ்தவர்களாகிய இருக்கிற நமக்கு பாக்கியத்தை நம்ம தேடிக்கணும். எப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். இதுக்குள்ளதான் எல்லா பொக்கிஷமும், பொண்ணும், எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கு. அப்ப இத வாசிக்க 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 நமக்குள்ள ஒரு தைரியமும், ஒரு பெரிய ஒரு பலத்த ஒரு ஆயுதம் போல ஒரு பலத்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்மளை கனப்படுத்துவார். உன்னோட விசுவாசத்தை நான் கனப்படுத்துறேன், உனக்கு இவ்வளவு விசுவாசமா, அப்ப நான் நிச்சயமா உன்னை நான் வந்து உதவி செய்வேன். நீ என்ன கேட்டுட்டு இருக்க, உனக்கு சுகம் வேணும் தானே கேட்கிறேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு பாருங்க. செம்மையா இருக்கும். கர்த்தருடைய கிருபைகளை நம்ம வந்து உணர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோமா, அதனால நமக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமா நம்ம இருக்கும்படி ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த உலகத்துல நிறைய பேர் பணம் காசு தான் சந்தோஷம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். உலகத்துல சந்தோஷம் இருக்குதா இன்னைக்கு உங்களுக்கு? அப்பதான் நீங்க வந்து உண்மையிலேயே உலகத்தை
ஆண்டவரை எல்லாரையுமே ரசிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கீங்க. இதுதான் வெற்றி வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில நம்ம அந்த சந்தோஷத்தை பெற்று அதுல இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூறாவளி வந்தாலும், கோவிட் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு முன்பாக அப்படி விஸ்வரூபம் எடுத்து வந்து நின்னாலும் இயேசு நம்ம நம்பிக்கையா இருந்தா போதுங்க. அதுதான் நங்கூரம். அதுதான் அந்த கப்பலுக்கு நங்கூரமா ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த கப்பலுக்கு எப்படி நங்கூரத்தை ஒரு அலை மோதிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சூறாவளி அந்த கப்பலை மோதி என்ன பண்ணாலும் அந்த நங்கூரத்தை போட்ட பிறகு அதை மூவ் பண்ணவே முடியாது பாருங்க, அப்படி கச்சு நிற்கும். அது மாதிரிதான் இயேசு மேல நம்ம அந்த நங்கூரமாகிய இயேசு மேல நம்ம நம்பிக்கை வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம பாக்கியவானா தான் இருப்போம். நமக்கு எந்த அழிவும் வராது. எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கான தைரியத்தையும் பலனையும் இதுல இருக்கிற அந்த சத்தியத்தை அறிந்து நம்ம மேற்கொண்டு வந்துடலாம். அதனால கலங்காதீங்க. நான் ஒண்ணுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தன்மையான வேலையிலையும் இயேசு மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதுவே நீங்க பாக்கியவானாக பாக்கியவதியாக மாறுறதுக்கு இந்த வசனம் நிறைவேற்றி கொடுப்பாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பதான் நீ பாக்கியவானாக முடியும். ஹல்லேலூயா. 146வது சங்கீதம் 5ஆம் வசனத்தின்படி நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனே, பாக்கியம் இல்ல, எனக்கு நண்பன் இல்ல, எனக்கு பிளெஸிங் இல்ல, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக நீங்க சொல்றீங்க, நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சு பாரு. இது சேலஞ்சு. நீ வச்சு பாரு, அதுக்கப்புறம் பாரு நான் உனக்கு என்னென்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் உங்க மேல நம்பிக்கை வச்சு இயேசுவே நான் நம்புறேன் உங்களை, நீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்க அதை செய்வீங்கப்பா. ஜெபம் பண்ணும் பொழுது அதுக்கு பதில் கொடுப்பீங்க. ஜெபத்தை கேட்கிறவர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டீங்க. அழுது கண்ணீர் வடிக்கிறவங்களுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில சேர்த்து வச்சு, பாட்டில்ல சேர்த்து வச்சு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை எவ்வளவா இருக்கிறது, உங்களுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை தைரியப்படுத்திருக்கிறீர், எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கீங்க, எங்களை வழி நடத்திருக்கிறீங்க. இதுவே வழின்னு சொல்லி வழி நடத்திருக்கிறீங்க, எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களை ஆண்டவரே பிள்ளைகளை போல பாதுகாத்திருக்கிறீங்க ராஜா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி. உங்களுடைய அன்புக்காக, ஆதரவுக்காக, இரக்கங்களுக்காக, மன உருக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends and God bless you all.